இந்த இனிய மாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நண்பர்களே. 2015 இங்கே ஒரு இடைத்தேர்தல் நடந்தது. அந்த இடைத்தேர்தல் தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்தது. என மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு அவங்க போட்டியிடுறதுக்கான ஒரு தேவை இருந்தது. அப்ப திரு வெற்றிவேல் அவர்கள் ராஜினாமா செஞ்சுட்டு 2015 ஒரு இடைத்தேர்தல் நடந்தது. 2016 பொது தேர்தல் நடந்தது. இப்ப உங்களுடைய தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பியிருந்த மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு தற்போது இந்த இடத்துல ஒரு மீண்டும் ஒரு இடைத்தேர்தலுக்கான ஆயத்த பணிகள் முழுவீச்சு நடந்திருக்கின்றன. எல்லாருமே வேட்புமனுலாம் தாக்கல் பண்ணிட்டாங்க. நம்ம இதை பேசும்போது இறுதியான வேட்பாளர்கள் பட்டியல் கூட வெளியே வந்திருக்கோம். இதுல ஒட்டுமொத்தமா 2,62,000 வாக்காளர்கள் இந்த தொகுதியில் தற்போது இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 6,000 வாக்குகள் தாய்க்குளங்களிடம் அதிகமாக இருக்கின்றன. அதை விட முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், கிட்டத்தட்ட 30 வயதுக்கு கீழே 29 வயது கீழே 18 வயதிலிருந்து முதல் முறை வாக்காளர்கள் 18 வயதிலிருந்து 30 வயது கீழே கிட்டத்தட்ட 75,000 வாக்காளர்கள் இந்த ஆர்கே நகர் தொகுதியில் இருக்கிறார்கள். இளைஞர்கள் 40 வயதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,47,000 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். வெறும் இளைஞர்கள் மட்டும் நினைத்தால் தங்களுடைய வேட்பாளர்கள் யார் என்பதை திட்டவட்டமாக முடிவு செய்துவிட முடியும். அந்த அளவுக்கு இளைஞர்களுடைய திரட்சியாக எழுச்சியாக இந்த ஆர்கே நகர் தொகுதி இருக்கிறது. இந்த தொகுதி மக்கள் ரொம்ப வித்தியாசமாக தான் வாக்களிச்சு வந்திருக்கிறாங்க. 1977 இருந்து இந்த பின்னாடி கதையெல்லாம் திரும்பி பார்க்கும்போது 77, 80, 84 3 தேர்தலில் மட்டும்தான் ரொம்ப மைனர் மார்ஜின்ல சிறு வாக்கு வித்தியாசத்துல வெற்றி வாய்ப்புகள் தோல்வி வாய்ப்புகள் அமைந்திருக்கின்றன. மற்ற நேரம்லாம் ஒன்று முடிவெடுத்தாங்கன்னா அதிரி புதிரியா ஒரே பக்கமா சாட்சி டமால் அடிச்சிருக்கிறாங்க. பூரா 80,000 வாக்கு 30,000 வாக்கு 40,000 வாக்குன்னு கடந்த 2015 இடைத்தேர்தலில் கிட்டத்தட்ட 1,50,000 வாக்குகளுக்கு மேல மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா வாங்கியிருந்தாங்க. எதிர ஆளே கிடையாது. அவங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான் அப்ப போட்டிட்டு நம்ம பார்க்கிறோம். அதற்கு பிறகு 1,60,000 வாக்குகள் கிட்டத்தட்ட வாங்கின மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா 2016 1.5 ஆண்டுகளுக்கு உள்ளாக பொது தேர்தலில் வரும்போது கிட்டத்தட்ட 90,000 வாக்குகள் தான் வாங்குறாங்க. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அப்ப 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு போட்ட எக்ஸ்ட்ரா அந்த 50,000 பேர் எங்க போனாங்க அப்படிங்கிற கேள்வி. இந்த வாக்காளர்கள் குறிப்பா ஆர்கே நகர் மக்கள் வாக்களிக்கக்கூடிய விதத்துல ஒரு பெரிய சயின்டிபிக் டெக்னாலஜியை வச்சிருக்கிறாங்க. ஆள் பார்த்து இடம் பார்த்து நேரம் பார்த்து அவங்க முடிவை எப்படினாலும் மாத்துவாங்க. இது எங்களுடைய கோட்டை உங்களுடைய கோட்டை அப்படிலாம் யாருமே சொல்ல முடியல. எப்பனாலும் அதுல ஓட்டையை போட்டுருவாங்க அப்படிங்கிறது இந்த மக்களுடைய எண்ணமா நம்ம பார்த்துருக்கிறோம். 2015 இடைத்தேர்தல் போது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளுமே இந்த இடைத்தேர்தலை புறக்கணிக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ரொம்ப பிடிவாதமா இருந்து போட்டியிட்ட கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெர்சஸ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2 தான் இருந்தது. அப்படி இல்லைன்னா ஜெயலலிதா வெர்சஸ் டிராபிக் ராமசாமின்னு ஆயிருக்கும். ஏன்னா டிராபிக் ராமசாமி அதுக்கு முன்னாடி பெரிய சீனியர் கேண்டிடேட்டா இருந்தாரு. அப்ப இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போட்டிட்டதாங்க கடுமையா. அதுக்கப்புறம் அவங்க இப்ப பாத்தீங்கன்னா ஆச்சரியமா அதே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நாங்க இப்ப இடைத்தேர்தலாம் போட்டிடுறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. மக்கள் நல கூட்டணியில இன்னைக்கு என்னுடைய நினைவு சரியா இருந்தா 3 கட்சிகள் இருக்கு. 3 கட்சிகள்ல ஒரு கட்சி போட்டிட்டே தீர்வேன்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முடிவு பண்ணிருச்சு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தைகளும் போட்டியிடுறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க. நாம் தமிழர் கட்சி எல்லா தேர்தலையும் களம் காண்றதுன்னு அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதும் முடிவு பண்ணி செஞ்சிருக்காங்க. இதுலயும் களம் காண்றாங்க. பாஜக வேட்பாளர் பெயர் அறிவிச்சதுலேயே ஒரு சர்ப்ரைஸை கொடுத்து அடுத்த கட்டமா அவங்களுடைய முடிஞ்சது பண்ணாங்க. ஓகே, அதிமுக திமுக தான் போல அப்படின்னு நினைச்சா அதிமுக 2 நீங்க ரெட்டலைக்கு வாக்களிக்க போறதில்லை. இந்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி அம்மா. இந்த பக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா அப்படின்னு ஒரு அணியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி அம்மா அப்படின்னு இன்னொரு அணியுமா போட்டியிட பார்க்கிறோம். இருக்கவே இருக்குது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் இதுவரை தேர்தல் வரலாற்றில் எந்த எதிர்க்கட்சியும் செய்யாத சாதனையாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் இங்கே களம் காணுகிறார். உதயசூரியன் சின்னம் அத்தனை பேருக்குமே தமிழ்நாட்டில் மிகவும் பரிச்சயமான உதயசூரியன் சின்னமும் இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் இங்க இருக்கிறார். இப்படி 5 முனை 6 முனை 7 முனை எத்தனை முனைன்னு தெரியல. திருமண பக்கமெல்லாம் முனையா இருக்குது. இன்னைக்கு தேதிக்கு கிட்டத்தட்ட 82 வேட்பாளர்கள் இருக்கிறாங்க. நம்ம பேசிட்டு இருக்கும் போது இதுல எத்தனை பேர் வாபஸ் வாங்க போறாங்கன்னு தெரியல. ஏன்னா இந்த 80 வேட்பாளர்ல யாரோட வேட்பாளர்னே தெரியல. இவ்வளவு பேரா சுயேட்சை வேட்பாளர் ஆர்கே நகர்ல போட்டிட்டு நான் வென்று காட்டப்போ இவ்வளவு பேரா களமிறங்கி இருக்கிறாங்க அப்படின்னா தெரியல. ஏன்னா இருக்கிற எல்லாருமே அது அதிமுகவில் இருக்கக்கூடிய 2 பிரிவுகளும் சரி, திமுகவும் சரி, மற்ற கட்சியும் சரி, தேர்தலில் பழுத்த அனுபவம் கொண்டவளா இருக்காங்க. நம்ம ஒரிஜினல் கேண்டிடேட் 1
நம்முடைய அடிஷனல் கேண்டிடேட் 4 அப்படின்னு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு 5 கேண்டிடேட் போடுறாங்க. அதோட லாபம் என்ன தெரியுமா? எதனால தெரியுமா? அது பின்னாடி ஒரு சயின்ஸ் ஏன் தெரியுமா? உள்ள பூத் ஏஜென்ட்லாம் ஒவ்வொரு வேட்பாளருக்கு ஒரு ஆள் போட்டுக்கலாம், கவுண்டிங்லையும் போலிங்லையும். இப்போ நம்மால் தான் உள்ள விடுன்னு சொல்லி போக ஒரு 10 பேர் மொத்தமாக சத்தம் போடும்போது என்ன செய்வாங்க, அங்கே கூட தேர்தல் அதிகாரிலாம் அவங்க வாத்தியாராக இருப்பார், பேங்க் ஆஃபீஸராக இருப்பார், எதுக்குப்பா நம்ம பிரச்சனை, முடிஞ்சா நீ போட்டுக்கோ, ரொம்ப பிரச்சனையா முடிஞ்சா நீ போட்டுக்கோ அப்படின்வாரு. அப்படி 80 பேருக்கு மேல இப்ப தேதியில வந்து தமிழ்நாட்டில் ஆர்கே நகர்ல நான் போட்டிட்டு நான் வந்து மக்களுடைய எழுச்சியை நிரூபிச்சு காட்டுவேன்னு கிளம்பி இருக்கிறாங்க. அந்த 82 பேர்ல ஒரிஜினல் டூப்ளிகேட் நம்ம போக வேண்டாம். பிரதானமான கட்சிகள் இருக்கின்றன. இதுல புதிய சின்னங்களாக நமக்கு இதுக்கு முன்னாடி பரிச்சயம் இல்லாத தொப்பியும் இரட்டை மின்விளக்கும் களமிறங்கி இருக்கிறது. அதை எப்படி கொண்டு போய் சேர்க்க போறாங்கன்னு பார்க்கணும். இரட்டை மின்விளக்கு எதுக்கு அப்படின்னு சொன்னா ரெட்டலை மாதிரியே இருக்குதான். தொப்பி எதுக்குங்கன்னா இது எங்க தொப்பி இல்லைங்க, வாத்தியாரோட தொப்பி அப்படின்றாங்க. அது எம்ஜிஆர் வச்சிருந்த தொப்பி அப்படின்றாங்க. ஸோ வந்து அவங்க வந்து இந்த என்னதான் வந்து கட்சிகளை சின்னங்களை கடந்தாலும் வந்து முழுக்க முழுக்க ஒரு சிம்பாலிசத்தை தான் கடந்து போகணும் அப்படின்னு பாக்குறாங்க. நாம் தமிழர் இயக்கத்தில் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் வந்து தொடர்ந்து வளர்த்துட்டே வராரு. எதுக்கு நீ ஒவ்வொருத்தருக்கு ஒரே சின்னத்தை கொடுத்துட்டு இருக்கிற, ஆட்டையை மொத்தமா கலைச்சிரு, ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொருத்தருக்கு ஒரு சின்னம், இப்ப வா நின்று பாரு அப்படின்றாரு. ஸோ இந்த தேர்தலில் என்ன நடக்க போகிறது? இங்கு எழுச்சியா எல்லா பக்கமும் கைதட்டக்கூடிய இந்த வாக்காளர்கள் தேர்தலில் எந்த பக்கம் வாக்களிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு $1 மில்லியன் கேள்வி எழுகிறது. அதற்கு உங்கள் ஓட்டு எங்களுக்கு தான் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு கட்சியை சார்ந்த பிரமுகர் பெருமக்களும் தங்களுக்காக தங்களுடைய வாக்களை கேட்க போகிறார்கள். நேராக நான் வந்து நிகழ்ச்சிக்கு செல்லான்னு பார்க்குறேன். உங்களுடைய வாக்கு யாருக்கு? தங்களுக்காக வாக்கு கேட்டு ஒருத்தர் வர போறாங்க. இதுல வாக்கு கேட்காத ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் திரு கரு பழனியப்பன். நாம் எப்படி வாக்களிக்க வேண்டும், வாக்களிக்கும் போது எதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பது விதமாக திரு கரு பழனியப்பன் அவர்களை முதலில் பேச அழைக்கிறேன். எல்லோரும் எங்களுக்கு வாக்களியுங்கள் கேட்க வர்றாங்க. ஏன் உங்களுக்கு வாக்களிக்கணும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, வாக்காளனா, அந்த கேள்வியை நான் முன்வைக்கணும்னு நினைச்சேன். எல்லோரிடமும் அந்த கேள்வி இருக்கிறது, தமிழகம் பூரா இருக்கு. அரசியல் கட்சிகளுக்கு அது புரிகிறான்னு தெரியல. ஏன்னா சமீபத்தில் நடந்த ஒரு மாபெரும் புரட்சியாக பார்க்கப்பட்ட இளைஞர்களும் பெண்களும் பெருமளவில் கூடினதை நம்ம சுருக்கி ஜல்லிக்கட்டு போராட்டம்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். அது ஜல்லிக்கட்டு போராட்டம் இல்லை. இந்த சுதந்திர இந்தியாவில் முதல்ல குடும்பமாக கிளம்பி ஆணும் பெண்ணுமா ரோட்டுக்கு வந்தது முதல்ல தமிழ்நாட்டில் தான். எப்படி வெள்ளக்காரன் வந்து சுதந்திர போராட்டத்தை சிப்பாய் கழகம்னு சொல்லி சுருக்க முயற்சி பண்ணானோ முதல் போராட்டத்தை, அப்படி தமிழ்நாட்டில் இருக்க வாக்காளர் மிகப்பெரிய சலிப்பில் இருக்கான். சலிப்பில் இருந்தவன் கிளம்பி ரோட்டுக்கு வந்திருக்கான். கட்சிகளின் மேல் அவன் நம்பிக்கையை இழந்துட்டான். குடும்பத்தோடு சேர்த்து இழந்ததுனால தான் அப்படி வந்து நின்னதை எல்லாருமா சேர்ந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் சொல்லி குறுக்க முயற்சி பண்ணாதீங்க. ஜல்லிக்கட்டு போராட்டம் இல்லை, அவன் சகலத்திலையும் மிகப்பெரிய அவநம்பிக்கையில் வாழ்றான். இன்னைக்கு ஆர்கே நகர் ஒரு கவனம் பெறுது. மிச்சம் 233 தொகுதியும் பொறாமையோட பார்க்குது ஆர்கே நகரை. ஏன் பார்க்குதுன்னா, என்னடா இப்படியாடா ஒரு வாழ்வு வரும் ஒருத்தங்களுக்கு 2 வருஷத்தில் 3 தேர்தலா? ஏன்னா தேர்தல் என்பது என்ன நடக்கும்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சதுனால 2 வருஷத்தில் 3 தேர்தலா? நான் பிறந்தேன் இந்த ஆர்கே நகரில் பிறந்திருக்க கூடாதான்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் எல்லாரும். என்ன நிகழுதுன்னு எல்லோருக்கும் தெரிகிறது, வாக்காளனுக்கும் தெரியுது. ஆனாலும் அவன் வாங்குறான். ஏன் வாங்குறான்னா, இதை விட்டா இனிமே வேற ஒண்ணுமே கிடைக்க போறதில்லை, எதையாவது வாங்கிக்கோங்கிற முடிவுக்கு வந்துட்டான். அவன் யாருக்கு வாக்கு போடுறான்னு தெரியல, ஆனா வாங்கிக்கிறங்கிற முடிவுக்கு வந்துட்டான். அப்படித்தான் நம்ம வச்சிருக்கோம், அப்படித்தான் வச்சிருக்காங்க நம்மளை. அக்கா தமிழிசை தான் சொன்னாங்க, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வந்து மருத்துவமனையில் இருந்த பொழுது நீங்கள் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் வெற்றிடம் ஏற்பட போகிறதுனாங்க. எனக்கு ஆச்சரியமாயிருச்சு, எப்படி இவங்களுக்கு முதல்ல தெரிஞ்சுன்னு. அப்புறம் நினச்சேன், சரி இவங்க டாக்டர் அப்பல்லோ டாக்டர்கிட்ட பேசியிருப்பாங்க போலக்கு, தெரியும்னு நினச்சேனா. அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா 3 மாதம் கழிச்சு திருமதி சசிகலா முதல்வராக பொறுப்பேற்க வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அக்கா தமிழிசை தான் முதல்ல சொன்னாங்க, வழக்கு தீர்ப்பு வந்துடட்டுமே அதுக்கப்புறம் முடிவு எடுத்துக்கலாம்னாங்க. என்னடா இவங்க அப்பல்லோ டாக்டர் தெரியும் நினச்சா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜும் தெரியும் போல இருக்கேடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்படித்தான் நான் வாக்காளர் நினச்சிக்கிட்டு இருந்தா, சின்னத்தை முடக்கணுங்கிற வழக்கு தேர்தல் கமிஷன் போகுது, சின்னம் யாருக்கும் கிடைக்காதுங்கிறத எங்க அக்கா முன்னாடியே சொல்றாங்க. என்னடா எங்க அக்கா நானே சொல்ல நினைச்சேங்க, செய்திகளை முந்தி தருவது தந்தினா அதை விட முந்தி தர்றாங்க அக்கா. என்னடா அக்கா டாக்டர் நினைச்சுக்கிட்டு இருந்தா, பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டு தலைவர் நினைச்சுக்கிட்டு இருந்தா, அவங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருக்காங்க, அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் டாக்டரா இருக்காங்க, தேர்தல் கமிஷன் ஆணையரா இருக்காங்க, எல்லாமே முன்னாடி தெரியுதுன்னா அப்ப எனக்கு ஒரு குழப்பம் வருமா வராதா? யார் நடத்துறது இந்த கவர்மெண்ட்னு இல்லையா? ஏன்னா இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் மொத்தம் 4000 நூலகம் இருக்கு. 2000 நூலகம் மூடி கிடக்கு.
என்ன சரியே பண்ண மாட்டேங்க. ஒரு நூலகம் சரி பரவாயில்ல, கலைஞர் கருணாநிதி கட்டினாரு, கோவம் உங்களுக்கு பிடிக்கல, புத்தகம் வாங்கல, விட்டுட்டீங்க. அதுக்கு முன்னாடி இருக்க நூலகம்ல நீங்க இருக்கும்போது கட்டினது தானே, நீங்கள் இருந்தீங்கல்ல. 3900 நூலகம் இருக்கு. மைய நூலகம் மட்டுமே டிஸ்ட்ரிக்ட் நூலகம் 30 இருக்கு. 30ல் 21க்கு ஆள் கிடையாது, நூலகர் கிடையாது, புத்தகம் வாங்கல. ஏன் சொல்றேன்னா, கல்விக்கூடங்களே அவ்வளவு மோசமா இருக்கு. கேந்திரிய வித்யாலயா மைய அரசு நடத்துற பள்ளிக்கூடம் ஒரு மாணவனுக்கு வருஷத்துக்கு 30,000 ரூபாய் செலவழிக்குது, 36,000 ரூபாய் செலவழிக்கு, சரியா சொல்லணும்னா அதுல 25,000 மானியம். தமிழக அரசு ஒரு மாணவனுக்கு 6,000 ரூபாய் தான் செலவழிக்குது ஒருத்தனை படிக்க வைக்கிறதுக்கு. ஒரு மாணவனுக்கு, அதாவது இலவச லேப்டாப் அதெல்லாம் உதிரியெல்லாம் தனி. அப்போ பள்ளிக்கூடங்களே இவ்வளோ மோசமாக இருக்குது. பள்ளிக்கூடத்தில் படிக்காமல் போய் நூலகத்துக்கு வரலாம்னா நூலகர் இல்லை, புத்தகம் வாங்குறதுல ஒரு அடிப்படை புரியுறதுக்காக சொல்கிறேன். இதுதான் இப்படின்னா மருத்துவம் அதை விடவும் மோசமாக இருக்குது. சரி, கல்வி எனக்கான கல்வியாக இல்லை, மருத்துவம் எனக்கான மருத்துவமாக இல்லை, சாப்பாடு போடுற விவசாயம் எனக்கான விவசாயமாக இருக்கானா அதுவும் இல்லையே. எம்பிக்கள் எல்லோரும் டெல்லியில் முகாமிடுறாங்க, இரு அணியாக பிரிகிறாங்க, அதை இவங்க பார்த்து சிரிக்கிறாங்க. அவர்கள் யாருமே அங்கே ரோட்டில் படுத்து கிடக்கிற விவசாயியை போய் பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. கடைசியில் விஷால் தான் போய் பார்க்க வேண்டியிருக்கணும். அப்ப எதுவெல்லாம் தேவையோ, எனக்கு எதுவெல்லாம் அவசியமோ அதை பற்றி இங்க யாருமே கவலைப்படலை. யாருமே அதை பத்தி கவலைப்படாத மாதிரி இருந்த பொழுது எனக்கு என்ன வருதுன்னா, இப்ப நான் ஏன் உங்களுக்கு வாக்களிக்கணுங்கிற கேள்வி வந்துடுது. நான் என்ன கேட்கிறேன், முதல்ல சொன்னது போல ஜல்லிக்கட்டு போராட்டம் போல ஏன் வாக்களிக்கணுங்கிற கேள்வி அடுத்த கேள்வி இருக்கட்டும். இவ்வளவு பேர் கிளம்பி ரோட்டுக்கு வந்தார்ல, ரோட்டுக்கு வந்தவர்கள் பூரா தனக்கு ஒரு நல்லது நடக்கும்னு நினைக்கிறான். திரு சீமான் அவர்களுக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு இருக்கு. என்னன்னா, இதுல பதவியை அனுபவிக்காதவர் அவர் ஒருத்தர் தான். அதனால அவர் கொண்டு இருக்கு. அவர்கிட்ட அங்கேயும் ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்னா, தமிழ்நாட்டு அளவில் பார்த்தீங்கன்னா பாஜக மார்க்சிஸ்ட் கட்சி கூட அந்த இடத்துல வருவாங்கல்ல. இல்ல, நீ நான் சொல்றது பதவி சுகத்தையே அனுபவிக்காதவர்கள். அனுபவிச்ச இடத்துல நீங்க என்ன பண்ணீங்க அடுத்த கேள்வி வந்துரும்ல. ஆனா அந்த கம்யூனிஸ்ட் கட்சி இவ்வளவு பெருசா வீழ்ந்ததுக்கு நான் என்ன தெரியுமா காரணம் நினைக்கிறேன், நீங்க எப்பொழுதும் இருவரில் யாரோ ஒருவரோட நீங்க வந்திருக்கீங்க. இது வரையும் நீங்க தனியா வந்து உங்க முன்னாடி வைக்கவே இல்லை. எங்ககிட்ட உங்களுடைய எம்பிக்கள் எல்லாருமே அதிமுக எம்எல்ஏக்களும் திமுக எம்எல்ஏக்களும் ஆதரிச்சு ராஜ்யசபா எம்பி ஆனவர்கள்னா நீங்க எப்படி அவங்களை ஏத்து நிப்பீங்க? நீங்க தனியா ஓட்டு போட்டு அவங்க எங்க கூட்டணி சேர போறாங்க? முதல்ல எல்லா வேட்பாளரையும் வந்து உட்கார வைங்க. இங்க வாப்பா, எல்லா கட்சி, பாரதிய ஜனதா கட்சி வா, அதிமுக, திமுகவா, நாம் தமிழர் வா, எல்லாரும் வாங்க. முதல்ல வேட்பாளர் எல்லாம் ஒன்னா உட்காந்து பேசுங்க. உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியுது நான் பாக்குறேன். எப்ப பார்த்தாலும் நீங்க ஒரு தலைவனை முன்னாடி தள்ளியே வர்றீங்க எல்லாரும், இல்லையா? தலைவன் இல்லையா 234 பேருக்கும் இல்லையா? நீங்க எல்லாரும் வாங்க. எல்லா லோக்கல் சேனல் இருக்கு, எல்லா இடத்துல இப்போ ஒரு தொகுதி தேர்தல் நடக்கிறதுக்கு 30 நாள் டைம் இருக்கு. 30 நாள் டைம்ல 5 தடவை சந்திங்க, தயவு செஞ்சு பேசுங்க. முதல்ல யார் யாருக்கு தொகுதியை பத்தி தெரியுது அதுல தெரிஞ்சிடும். அன்னைக்கே பாதி பேர் டெலிட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் யாருக்கு அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு சொல்யூஷன் சொல்றான்னு தெரியும், மிச்சம் பாதி பேரை டெலிட் பண்ணிடலாம். மிஞ்ச நாள் யார் இருக்கானோ, கடைசி வரை மக்கள் கேள்வி தாக்கு பிடிக்கிற ஒரு ஆள் யார் இருக்காரோ மேடையில், அவர் தன்னால் எம்எல்ஏ ஆயிடுவார். 2ஆம் கட்ட தலைவர்கள், 3ஆம் கட்ட தலைவர்கள், விவாதிப்பவர், தலைவரோடு சண்டை போடுவர் அப்படிங்கிறத நீங்கள் கடந்த 20-30 ஆண்டு காலமாக செய்தியே கேள்விப்பட்டது கிடையாது. எல்லாமே முடிவுகள் எடுக்கப்படும், தலைவர் சொல்லுவார், அதன்படி கட்சி நடக்கும். எங்கேயாவது டிஸ்கஷன் நடந்திருக்கா, விவாதம் நடந்திருக்கா, பிரச்சனை நடந்திருக்கா? அது எப்படி எல்லாமே தூக்கிய திட்டமாக இருக்கும்? ஒரே ஒரு உதாரணம் சொல்லி முடிச்சிடறேன். ஜவஹர்லால் நேரு என்பவர் இந்தியாவின் முதல் பிரதமர், பட்டேல் என்பவர் அமைச்சர். பட்டேலுக்கும் ஜவஹர்லால் நேருவுக்கும், இந்தியாவின் நிறுவன மனிதர் வல்லபாய் பட்டேலுக்கும் நேருவுக்கும் கடும் சண்டை நடக்குது பதவி ஏற்று 1 மாசத்துக்குள்ள. 2 புத்திசாலி இல்லை, இவர் ஒரு கருத்து வச்சுருக்காரு, அவர் கருத்து வச்சுருக்காரு. அஜ்மீர்ங்கிற இடத்துல கலவரம் நடக்குது, கலவரத்தை பார்க்க பிரதம மந்திரி போகாத கண்டிக்கிறாரு பட்டேல். அது எப்படி நீங்க போகாம இருப்பீங்க அப்படின்னு. இல்லைங்க எனக்கு வேலை வந்துருச்சுங்க நான் போக முடியலங்க நேரு சொல்றாரு. பட்டேல் சொல்றாரு, பிரதமர் என்பவர் இந்த கேபினட் முறையில் அமைச்சர்களில் முதன்மையானவர், அமைச்சர்களில் மேலானவர் அல்ல. அமைச்சர்களில் முதன்மையானவரே தவிர அமைச்சர்களில் மேலானவர் அல்ல. நீங்கள் நானும் ஒண்ணுங்கிறாரு. யார பட்டேல் நேரு சொன்ன மாதிரி இன்னைக்கு எந்த கட்சியில யாராவது சொல்ல முடியுமா, சொல்லிட்டு இருக்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. அப்ப கட்சிக்குள்ள ஜனநாயகம் இல்லாம தேர்தலில் ஜனநாயகம் இருக்காது. தேர்தலில் ஜனநாயகம் இல்லாம, ஏன்னா சொந்த கட்சிக்குள்ளே ஒருத்தர் பேசிக்க முடியாதுன்னா நீங்க எப்படி என்னுடைய வாக்காளர் நான் சொல்றது நீங்க காது கொடுத்து கேட்பீங்க? எப்படி பொறுமையாக எனக்கு கேட்பீங்க? நான் சொல்றத எனக்கு தேவை, என் குரலை கேட்கிற ஒரு வேட்பாளர் வேணும்னு நினைக்கிறேன். அதற்கான தொடக்கமா வேட்பாளர்கள் நீங்க தேர்ந்தெடுக்கிறது ஆர்கே நகர்ல முதல்ல எல்லா வேட்பாளரை உட்கார வச்சு பேச சொல்லுது. அது பாரதிய ஜனதா கட்சியா இருந்தா தமிழிசை சவுந்தரராஜன் இல்லையே நமக்கு வேட்பாளர் வேற ஒருத்தர்ல, அவருக்கு என்ன தெரியுதுன்னு நம்ம பார்க்கணும்ல. நம்ம அவர் கூட ஈர்த்து யார் நிற்கிறான்னு. அப்போ பொது விவாதத்துக்கு வரட்டும், பொது இடத்துல உட்கார வைப்போம். இந்த மக்கள் அவர்களை சரியானவர்களை எப்பொழுதும் தேர்ந்தெடுப்பார்கள். உங்களைப் போலவே நானும் இன்னமும் தேர்தலை நம்புகிறேன். நல்லது நடக்கும் என்று நம்புவோம். நன்றி, வணக்கம். கட்சிக்குள்ள ஜனநாயகம் வேண்டாமா, மாற்று கருத்துக்கள் வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க திரு கரு பழனியப்பன். நம்மகிட்ட என்னென்ன பெரிய பிரச்சனை, மாற்று கருத்து சொன்னா அது
புது கட்சி ஆயிருது. இன்னைக்கு நேத்து இல்ல. பெரியார்கிட்ட அண்ணா வந்தார், அண்ணாட்ட EVK சம்பத் வந்தார், கருணாநிதி எம்ஜிஆர் வந்தார், திமுக கருணாநிதி வைகோ வந்தார், சசிகலாட்ட ஓ பன்னீர்செல்வம் வந்தார். எவ்வளவு பிறகு மாறி மாறி யாராவது ஒரு கேள்வி எழுப்பினோம்னா அது உடனே அந்த இடத்துல இருந்து போயிரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட், வலிமை உள்ளது எஞ்சுங்க மாதிரி எது பிழைக்குதோ போயிருது. அப்படிதான் ஜனநாயகம் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி விருத்தியாகி கொண்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக எங்களுக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் என்ற அணியிலிருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த திரு பாராளுமன்ற உறுப்பினர் திரு TK ரங்கராஜன் அவர்களை பேச அழைக்கிறேன். அறிமுகம் செய்து வைத்து பேசி இருக்கக்கூடிய அருமை நண்பர் அவர்கள் பழனியப்பன் அவர்கள், அவர் கிளப்பிய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடியதாக இருந்தால் நான் தேர்தலுக்கு வாக்கு கேட்க முடியாது. அண்ணாவுடன், கலைஞருடன், எம்ஜிஆருடன், ஜெயலலிதாவுடன் பல முறை நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தினான். என்னை அவர்களுக்கு நன்றாக தெரியும், அவர்களையும் எனக்கு நன்றாக தெரியும். சில நேரங்களில் அவருடன் அரசியல் விவாதம் நடத்துகிற பொழுது இந்த தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய ஒரு கட்சியாக நாங்கள் இருந்திருக்கிறோம். எங்கள் கட்சிக்கும் மற்ற கட்சிக்கும் சில அடிப்படை வித்தியாசங்கள் உண்டு. அந்த அடிப்படை வித்தியாசங்கள் என்பது பதவி என்பது சேவை செய்வதற்குத்தானே தவிர பதவி என்பது பெருமை சொல்லிக் கொள்வதற்காக அல்ல. என்னுடைய சட்டமன்ற உறுப்பினரோ எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களோ நான் உட்பட எங்களுடைய முதலமைச்சராக இருந்த ஏராளமானவர்கள், மேற்கு வங்கம், திரிபுரா, கேரளா, ஒருவர் மீதாவது எங்களுடைய பரம எதிரிகள் கூட ஊழல் புகாரே சொல்ல முடியவில்லையே. ஏன் நல்லதை பாராட்டக்கூடாது? தமிழ் மக்கள் உத்தமமானவர்களாயிற்று. கெட்டதை பார்த்து பொங்கி எழியக்கூடிய மக்கள் ஏன் நல்லதை பாராட்டக்கூடாது? என்னுடைய நாடாளுமன்ற ஊதியம் கட்சிக்கு செல்கிறது. கட்சி எங்களை பாதுகாக்கிறது. ஜனநாயகம் என்பது உள்கட்சி ஜனநாயகம் இந்தியாவிலேயே எங்கள் கட்சியில் மிக மிக கூடுதலாக இருக்கிறது. அது வெளியே சொன்னால் புரியாது. நான் பிரகாஷ் காரட்டை கேள்வி கேட்க முடியும், சுர்ஜித்தை கேள்வி கேட்டிருக்கிறேன், ஜோதி பாசுவை கேள்வி கேட்டிருக்கிறேன். என் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதில்லை. எனக்கு தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்திய கட்சியில் நான் இருக்கிறேன். அதே மாதிரி கூட்டணி கட்சியும் கேட்டிருந்தீங்கன்னா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதோ? அதே மாதிரி கூட்டணி கட்சிகளையும் கேட்டிருந்தீங்கன்னா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதோ? ஒரு உள்கட்சி ஜனநாயகம் என்பது ஒரு அற்புதமான விஷயம். ஏன் நான் கம்யூனிஸ்டாக இருக்கிறேன் என்று கேட்டால் எனக்கு உள்கட்சி ஜனநாயகம் இருக்கிறது. என்னுடைய ஓட்டுநருக்கு இருக்கக்கூடிய ஜனநாயகம் கூட மற்ற கட்சியில் கிடையாது. நீங்கள் எல்லாரையும் வரவேற்றீர்கள், அனைவருக்கும் கைத்தட்டினீர்கள். பாராட்ட வேண்டிய விஷயம். உங்களை சமமாக பார்த்தீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். அப்பதான் கண்டுபிடிக்க முடியாதுங்கிறக்கா எல்லாத்தையும் கைதட்டிடுறது நல்லது. கண்டுபிடிக்க கூடாது. ஏன்னா வாக்கு என்பது ரகசியமானது. எல்லாருமே இவர்கள் நமக்கு தான் வாக்களிக்க போகிறார் என்கிற முறையில் கையை தட்டி விட்டார்கள். எங்களுக்கு தான் சார் ரகசிய வாக்கெடுப்பு, மற்றெல்லாம் பகிரங்க வாக்கெடுப்பு தான் சட்டசபைனால. திமுக அல்லது அதிமுகவினுடைய மாற்று என்கிற முறையில் நாங்கள் இதிலே மக்கள் நல கூட்டணியை உருவாக்கினோம். மக்கள் நல கூட்டணி என்கிற பெயர் போன தேர்தலுடன் போய்விட்டது. சொல்லவே இல்லையே, நீங்க தெரிஞ்சுக்கல. சொல்லவே இல்லையே. நீங்க இப்ப தெரிஞ்சுங்க. இப்ப தமிழ்நாட்டுக்கே நான் சொல்றேன், மக்கள் நல கூட்டணி என்பது சென்ற பொது தேர்தலுடன் முடிந்து விட்டது. இன்று இந்த தொகுதியிலே கிட்டத்தட்ட 75,000 குடும்பங்கள் வசிக்கும் இந்த தொகுதியில் 40,000 ரூபாய் கொடுத்தால்தான் ஒரு நல்ல தரமான கான்வென்ட்டில் சீட் கிடைக்கும். ஆர்கே நகர் தொகுதி பெரும்பாலும் தொழிலாளர்கள், நடுத்தர மக்கள், சாமானிய மக்கள் வாழக்கூடிய தொகுதி. இதை கேட்கக்கூடிய வாக்காளர்களுக்கு தெரியும். இந்த 70% வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு இல்லை என்று சொன்னால் அதை யாரும் மறுக்கவே முடியாது. இந்த 50 ஆண்டு காலமாக திமுக தான் மேயர், திமுக தான் கவுன்சிலர், அண்ணா திமுக தான் மேயர், அவர்கள் தான் கவுன்சிலர். ஆனால் குடிநீர் என்பது ஏன் வீட்டில் இல்லை என்கிற கேள்வி இந்த தேர்தலோடு இணைந்தது இல்லையா? தெருக்கள் சுத்தமாக இல்லையே, அதோட சேர்ந்தது இல்லையா? நல்ல ஆஸ்பத்திரி இல்லை, மருத்துவ வசதி இல்லை,
இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரியில் மருந்துக்கு பதிலாக ஏதோ ஒரு மாத்திரையை கொடுத்து அனுப்புகிறார்கள். டாக்டருடைய செயல்பாடு என்பது மக்களுக்கு திருப்தியாக இல்லை. இது இந்த வாக்கோட இணைந்தது இல்லையா? வாக்கோட இணைந்தது. ஆக இந்த தேர்தலிலே வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் மனதில் நினைக்கக்கூடிய பல கஷ்டங்கள், தினசரி புலம்பக்கூடிய அந்த புலம்புகள், அந்த புலம்பல்களுக்கு ஒரு பதில்தான் இந்த தேர்தல் என்று மார்க்சிஸ்ட் கட்சி நினைக்கிறது. வாக்களித்து விட்டு எதுவும் நடக்கவில்லையே, தண்ணீர் வரவில்லையே என்று வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இடைவிடாது எங்களுடைய வேட்பாளரும் எங்களுடைய கட்சியும் இந்த தொகுதி மக்களுக்காக வாதாடி கொண்டிருக்கிறது, போராடி கொண்டிருக்கிறது. தமிழ் மக்களுக்கு ஒரு ஒற்றுமை உண்டு, தமிழன் என்கிற ஒற்றுமை உண்டு. ஜாதி வேறுபாடுகள் இருந்தாலும் தமிழன் மத்தியிலே ஒரு ஒற்றுமை உண்டு. ஆனால் நிற்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இந்த வேற்றுமைகளை மற்ற இடங்களில் விரிவுபடுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. இறுதியாக நான் சொல்ல விரும்புவது, எங்களுடன் இருந்த நண்பர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை, அவர்கள் இன்று இல்லை. ஏன் இல்லை என்கிற கேள்விக்கு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பதில், மதவாதத்தை எதிர்த்து திரள வேண்டிய ஒரு காலத்தில் திரள மறுக்கிறது மார்க்சிஸ்ட் கட்சி. ஆகவே நாங்கள் தேர்தல் போட்டியிடவில்லை, ஓட்டு போடவில்லை என்று சொன்னால் மதவாதத்தை பார்த்து ஓடி போவதாக இருக்காதா? புறமுதுகு காட்டலாமா? இதே தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நின்றிருக்கிறது, இதே தொகுதியில் விடுதலை சிறுத்தை நின்றிருக்கிறது. அப்பொழுது நின்றவர்கள் இப்பொழுது மனம் மாறி இருப்பதனுடைய காரணம் எனக்கு புரியவில்லை. என்னை பொறுத்தவரை எல்லாரும் ஒரு வண்டியிலே போகிறோம். பாதியில் திருச்சிராப்பள்ளியில் ஒருவர் இறங்குகிறார், இன்னொருவர் விழுப்புரத்தில் இறங்குகிறார். நாங்கள் சென்னை வரை வண்டியிலே டிக்கெட் வாங்கி இருக்கிறோம், போய்கொண்டே இருப்போம். கடைசி வரை யாரோ இந்த பயணம் தொடரும். இந்த பயணத்தை யாரும் நிறுத்த முடியாது. என மக்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய நேரம். தேர்தல் வெற்றியும் தோல்வியும் மக்கள் நிர்ணயிக்க வேண்டியது. அந்த மக்கள் நிர்ணயிப்பார்கள். காலம் வரும், காத்திருப்போம். தமிழ் மக்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டே இருப்போம் என்று சொல்லி எனக்கு அளித்த வாய்ப்புக்கு மீண்டும் ஒருவரை நன்றி கூறி சிறந்தாழ்த்தி, உங்களுடைய சின்னம் சுத்தியல் அருவாள் நட்சத்திரமாக இருக்கட்டும், உங்களுடைய வேட்பாளர் லோகநாதனாக இருக்கட்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணனுக்கு அதிமுக அம்மா, அதிமுக புரட்சி தலைவி அம்மா, சரியா சொல்லணும் தெரியலையே, திமுக இந்த மாதிரி அவங்கள பத்திலாம் கவலை இல்லை. இந்த பக்கம் ஒரு ஆள் வந்துடக்கூடாது, எனக்கு ஓட்டு போடு, போடாட்டாலும் பரவாயில்ல, இந்த அவங்களுக்கு போட்டுறாத அப்படின்னு ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அவங்களே கூட்டு கேட்டுரும். திருமதி டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை பேச அழைக்கிறேன்.